சின்ன நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி. இந்த நெல்லிக்காய் சும்மா சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு ஊறுகாய் செஞ்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு மண் சட்டி இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து விழணும். நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நாள் அது அப்படியே ஊறட்டும். ஊறும்போது டெய்லி ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்து நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு ஊற விடுங்க. 2 நாள் ஊறினதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்து வெயிலில் காலையில் காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்து மறுபடியும் அந்த உப்பு தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாள் செஞ்சுட்டு நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த உப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் வெயிலில் நல்ல வெயில் அடித்தா வெயிலையும் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு அதே சட்டியில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இது 2ஐயும் வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு 3ஐயும் வறுத்ததை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இதோட பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்ச நெல்லிக்காவையும் சேர்த்து ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம உப்பு தண்ணி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே இது ஊற வச்ச உப்பு தண்ணியை கொஞ்சம் இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல ஒரு மசாலா, ஃப்ரெஷ் மசாலா, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா இது குக்காகி வரணும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாம் அது உறிஞ்சி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா லாஸ்ட்டில் நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொறுமையாக இந்த மாதிரி குக் பண்ணி எடுங்க. லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.